உங்களோட கருத்து என்ன? டாஸ்மாக் வேணுமா வேண்டாமா? ஒரேடி நிப்பாட்டுறது பெட்டர் தான் எனக்கு என்ன தோணும். அப்படி பூட்டிட்டா அப்படின்னா இன்னும் சாகிறவங்க நிறைய பேர் ஆயிடுவாங்களே. குடிக்க அடிக்ட் ஆனவன் தாங்க அந்த மாதிரி போகலாம். நல்ல ஒரு பொசிஷன் அவ்வளோ ஒரு ஃபேமிலி பொறுப்பில் அவ்வளோ அப்படி போக மாட்டான். அவனுக்கு போகட்டும் சாகட்டும் தேவையில்லை. காலையில் வந்து ஒரு வேலை தொழில் ஏஞ்சி குடும்பத்தை பற்றி யோசிக்கிறோம், பிள்ளைங்களை பற்றி யோசிக்கிறவன் தான் நாட்டுக்கு தேவை, வீட்டுக்கும் தேவை. குடிக்கிறத மட்டும் குடியை தேடி போடுறவன் வந்து நாட்டுக்கும் தேவையில்லை, வீட்டுக்கும் தேவையில்லை, சாகட்டும். டாஸ்மாக் வேணுமா வேண்டாமா? ஆக்சுவலாக எங்களுடைய கருத்து கணிப்புனா டாஸ்மார்க் வேண்டாம் சார். ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து டாஸ்மார்க் மேலே தான் ஃபுல் மோகமே. எப்படின்னா மக்கள் வந்து குடி 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 நல்லவனும் குடிக்கிறான், கெட்டவனும் குடிக்கிறான். வேண்டான்னு சொன்னால் கண்டிப்பாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் திருந்தும். கஞ்சா வந்து தலைக்கு மேலே தலைவிரித்து ஆடுது, போதைப் பொருள் தலைவிரித்து ஆடுது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே போதை போதை போதை. அதை சரி வேண்டாம் அப்படின்னு தடுத்தனா தடுக்க முடியாது. இன்னைக்கு வந்து தடுப்பு பிரிவில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது தடுக்க முடியாது. கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு சஜஷன் என்ன, குடிக்கிறவங்கள 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் குடிக்கலாம். நல்ல ஒரு இடமா வரோம் சாப்பிட்றோம் போகிற மாதிரி இருக்கணும். எல்லாம் வரான் சாப்பிட்றான் வழியில் எங்கன்னா கீழே வந்துடுறான். இதனால் போகிற வரவங்களுக்கு பாதிப்பு நிறைய ஏற்படுது. கஷ்டப்படுறான், குடிச்சிட்டு வரான், ஒரு லேடி மேலே பைக்கு தட்டிடுறான், அந்த பைக் கீழே போயிடான், விட்டு ஓடிடுறான். ஓடினோடனே அது எல்லாரும் அவன் அடி அடியானா இது யார் தப்பு? குடிக்கிறவன் தப்புன்னு சொல்கிறதா, இல்லை ஒயின் ஷாப் வச்சுக்கிற தப்பு சொல்கிறதா, இல்லை போலீஸ்காரன் பிடிக்கிறாங்க தப்புன்னு சொல்கிறதா? கவர்மெண்ட்டுடைய விதிமுறை என்னன்னா இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை வைக்கலாம். இப்போ காலையில் வந்து எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, 10 மணிக்கெல்லாம் திறந்து பிளாக்ல விற்கிறான். கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் என்ன? 12 மணிக்கு ஒயின் ஷாப்பு, 10 மணி வரைன்றான். கரெக்டாக 9:45 ஒயின் ஷாப் மூடுறாங்க, ஆனால் பிளாக்ல ஓடுது. 11 மணி வரைக்கும் குடிக்கிறான். 11 மணிக்கு ரோட்டில் போகிறவங்கள சீன்றான். ஒன்று சண்டை நடக்குது எல்லா இடத்துலையும். இப்போ சாதாரணமாக சென்னை சிட்டிக்குள்ளே அங்கங்கே இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. கேட்டால் விடியல் அரசு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் மக்கள் இவ்வளோ பேர் 58 பேர் இறந்தாங்க. இது யார் தருவா உயிரை? இந்த 58 பேர் உயிரை யார் தருவா? முடியாது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தடுப்பு சட்டம் மக்களுக்கு எங்க தேவைப்படுதோ அந்த தேவையான இடத்துக்கான ஒதுக்கீடு கொடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு நிர்ணயமான ரேட்டு. அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் ஒரு நாளைக்கு? 300 400 சம்பாதிக்க ஒரு பெரிய விஷயம். அவன் 300 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டானா அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன போவான்? டாஸ்மாக் வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? மக்கள் நலனுக்காக. மக்கள் நலனை பாதுகாத்தீங்கன்னா பனைமரத்து கல்லுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இல்லை ஒன்று செய்யுங்க, விவசாயிங்களுக்கு குவார்டர் 100 ரூபான்னு வில்லுங்க. குறிப்பிட்ட டைம்னு வச்சுக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கோ, சாயங்காலம் 6 மணி to 10 மணின்னு வச்சுக்கோ. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வேலைக்கு போயிட்டு வந்துடுறான்ல, அதுக்கப்புறம் தான் குடிக்க போகிறான். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு தானே குடிக்க போகிறான் சாயங்காலம். அதுக்கு எது காலையிலே திறந்து வச்சிட்டிங்கன்னா அவன் எப்படி வேலைக்கு போவான்? மத்தியானம் 12 மணிக்கு கூட தந்தா கூட யார் குடிப்பா? எனக்கு தெரிஞ்சு நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் வேலைக்கு போகிற டைம்னா வேலைக்கு போகிற டைம் காலையில் 9 மணி 10 மணிக்கெல்லாம் போயிட்டு எப்போ வரணும்? சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 12 மணிக்கு அவளை கியூ நிற்குது. அதெல்லாம் யாரு? குடிமக்கள். அவங்க பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவங்களுக்கு நல்லதுன்னா நீங்க செய்யணும். நல்லது அவங்களுக்கு அப்படி நல்லது பண்ணால் நீங்கள் என்ன சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு ஒயின் ஷாப் தரங்க, நைட்டு 10 மணிக்கு மூடுங்க. ஓகே, யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. தயவு செய்து ஒட்டுமொத்தமாக ஒரு இடமா வச்சுங்க. நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஏதாவது வண்டல் ஜூ மாதிரி எங்கேயாவது வச்சிருங்க. எல்லாம் குடிகாரங்களும் அங்கே வந்து ஒன்று சேருங்க, அங்கேயே படுங்க. லாட்ஜை கட்டி கொடுங்க, அங்கேயே படுங்க. யாருக்கும் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கன்ற. ஓகே, அவங்களையும் கேவலப்படுத்த முடியாதுல்ல. அவன் பணம் கொடுத்து தானே நீ கவர்மெண்ட் நடத்துதுன்னு சொல்ற. அப்போ அவன் தானே கிங்கு. ஆமாம், புரியுதுங்களா? அவன் பணம் கொடுத்து அவன் குடிக்கிறான். ஊர் கிராமத்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் குறிப்பிட்ட இடம்னு பார்த்து அவங்களுக்கு இந்த பனை மரத்தை கல்லு விடு லைசன்ஸ் கொடுத்துடலாம். லைசன்ஸ் கொடுக்கலாமே, இயற்கையான கல்லு தானே அது. இது மாதிரி ஏன் இப்போ இவ்வளோ பேர் செத்தாங்க, அத்தனை பேர் உயிர் கொடுக்க முடியுமா நம்மளால? டாஸ்மாக் வேணுமா வேண்டாமா? டாஸ்மார்க்கை வச்சு தான் இன்னைக்கு கவர்மெண்ட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. குடியே கெடுக்குன்றாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற லேடிஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் தெரியும். நீங்கள் லிமிட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடணும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட்டையோ வந்து குறை சொல்கிறதுல ஒன்றும் கிடையாது. டாஸ்மாக் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து இதில் ஏதாச்சும் லிமிடேஷன்ஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக? லிமிடேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டில் எல்லா டைமிங் எல்லாமே 10 மணிக்கு தான் 12 மணிக்கு தான் கடை திறக்கிற மாதிரி, நைட்டு 10 மணிக்கு மூடுற மாதிரி, அந்த மாதிரி லிமிடேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் வேணும் குறைக்கணும்னா ஒரு பாதியை குறைச்சிக்கிடலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் எப்படியா இருந்தாலும் குடிப்பழத்துக்கு அடிமானவன் கண்டிப்பாக போய் குடிக்க தான் செய்வான். அவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தையும் அவன் குழந்தை குட்டிகளையும் நினச்சிக்கிட்டு அவன் குடிக்காமல் இருக்கணும். இல்லை அவன் குறைச்சிக்கிறணும், அவன் குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அவன் பப்ளிக் தான் திருந்தணும் சார். நமக்கு வேணான்னு சொல்லிட்டு யாரையும் விளம்பரம் போட்டு இங்கே சாராயம் விற்கப்படும், பாக்கெட்டு 5 மணிலேருந்து விற்கப்படும் எங்கேயும் போடலாம் போடுறதில்ல. நீங்கள் தானே தேடி போகிறீங்க. ஆமாம்,
என்ன இப்போ யாரும் ஒயின் ஷாப்ல யாரும் வாங்க ஏன் வர மாட்டீங்கன்னு யாரும் உங்களை கேன்வாஸ் பண்றது கிடையாது. கண்டிப்பா. நீங்க மதுவுக்கு அடிமையாகி நீங்க போறீங்க. நீங்க திருந்துங்க ஃபர்ஸ்ட். ஓகே. பப்ளிக் தான் திருந்தணும் சார். பப்ளிக் திருந்தினாதான். சின்ன வயசு பசங்க இப்போ 18 வயசு கீழே இருக்க பசங்க வந்து மதுவா இருக்கட்டும், அது இல்லாம இருக்கிற பிரச்சனையில வந்து சார் அது குடும்பத்துல வந்து பெட்ரோலுங்க சரி கிடையாது சார், வளர்ப்பு சரி கிடையாது. இப்போ ஒரு சின்ன வயசுல இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா குடும்பத்துல வந்து பெற்றவங்க வளர்ப்பு சரி கிடையாது, பழகுற ஃப்ரெண்ட்ஷிப் சரி கிடையாது. இதான் மெயின்.